ஃபஸ்ட்டு தொடங்கும் போது எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் தொடங்கணும். தொடங்கிட்டு ஒரு கட் பீட்ஸ் போடுறேன். போட்டு மறுபடியும் ஒரு அந்த செயின் எடுக்கிறேன். அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பீட்ஸ் போடுறேன். நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம சுகர் பீட்ஸ் எது மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அது போலயே தான் நான் அதே டைப்பில் தான் இதையும் நம்ம போடுறோம். நான் ஒரு செயின் விட்டுட்டு போடுறேன். நான் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கும் போது நூலை டைட்டாக இழுக்காமல் எடுத்தாலே வந்து நூல் கட் ஆகாது. அந்த கட் பீட்ஸ் பக்கத்தில் குத்தும் போது அது பக்கத்துலேயே குத்தாமல் கொஞ்சம் தள்ளினாப்பில் குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் கட் ஆகாது. இந்த கிளாஸ் நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸோட தொடர்ச்சி செகண்ட் கிளாஸில் வந்திருக்கு. அது மாதிரி ஒன்று ஒன்றுத்தோட தொடர்ச்சியாக தான் நம்ம போட்டிருக்கோம்.